ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனிஃபர் புட்டிக். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நூடுல்ஸு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னரே இதுதான். எப்போவுமே நம்ம வந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றது அவ்வளவும் நல்லதில்லை. நிறைய கலப்படம்லாம் கலந்துருப்பாங்க. ஸோ நான் வந்து வீட்லேயே இந்த நூடுல்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக முட்டைக்கோஸை வந்துட்டு நம்ம நல்லா கத்தியால் நல்லா பொடியாக நறுக்கிடணும். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு, ஒரு 4-5 பீன்ஸ் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு, எல்லாமே தனித்தனியாக வச்சுட்டு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அதை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு, அதோடு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா ஒரு எண்ணெயை கொஞ்சம் நிறையா ஊற்றி ஒரு 10 நிமிஷம்னாச்சும் அந்த முட்டைக்கோசு அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் தனியாக இன்னொரு அடுப்பில் நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா உள்ளுக்கு நல்லா அமுத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்டியில் இதை வேக வச்சதோட நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை, ஒரு 3 இல்லாட்டி 4 போட்டு நல்லா அந்த காயோடு சேர்த்து அந்த காயெல்லாம் வெந்த மாதிரி, அதாவது இந்த முட்டை ஊற்றி இந்த பச்சை மிளகாலாம் எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் முட்டையை நல்லா கொத்தி ஊற்றி நல்லா அதில் வணக்கிட்டு, நமக்கு நம்ம எத்தனை நூடுல்ஸ் பாக்கெட், இந்த பெரிய நூடுல்ஸ் தான் நான் வாங்கியிருக்கிறேன், இது போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட நான் என்ன மசாலா தூள் போட்டேன்னாக்கா, 1 ஸ்பூன் மட்டன் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், பெப்பர் தூள் கொஞ்சம், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலே நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா 10 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த நம்ம நூடுல்ஸு கொதிச்ச தண்ணியிலேருந்து எடுத்து அதை கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட அந்த கலவையோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி இதுமாதிரி நல்லா பிரட்டி இப்படி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா உதிரலாக இருக்கும். இதோட கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லா தளர நீங்கள் எந்த எண்ணெய் தாளிக்கிறோமோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் தாளித்தாலும் சரி அந்த எண்ணெயை நல்லா சேர்த்துக்கோங்க. அதோடு இதை போட்டு நல்லா முட்டையோடு இந்த கலவையோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உப்பு சால்ட்டு பத்தலைன்னா சால்ட்டு கொஞ்சம் நல்லா சேர்த்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா தூவி இதை மாதிரி இறக்கி ரெடி பண்ணிங்கன்னா சுவையான நூடுல்ஸ் ரெடி. எக் நூடுல்ஸ் ரெடிங்க. நான் இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட்டு சாப்பாடு எங்களுக்கு இதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.